அனைவருக்கும் வணக்கம். குடலிறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்முடைய அன்றாடம் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஹெர்னியா. இந்த ஹெர்னியானா என்ன, அது எதனால் வருது, ஏன் ஒரு சில ஹெர்னியா ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்றத விஷயத்த ஒவ்வொன்றா அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஹெர்னியா என்ன, அது எதனால் வருது, அதில் ஏற்படுதுன்றதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி பேசிக்காக வயிறு பகுதியோட அமைப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவில் உள்ள ஒரு பகுதி நம்மளோட உடல்ல. ஸோ இந்த உருளை வடிவில் உள்ள அந்த பகுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் அப்படின்னு சொல்ற கிட்னி, இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்காக இதுக்கு மேல உள்ள அந்த படிவத்தை தான் நம்ம வந்து அப்டாமினல் லேயர்னு சொல்றோம். இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா 10 லேயர்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வெளியே ஸ்கின்ல இருந்து உள்ள பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 10 லேயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10 லேயர்ஸ்ல காமனா ஒரு சில காரணத்தினால ஒரு தளர்வு, வீக்னஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு நார்மலா வயிற்றுக்கு உள்ளார இருக்கிற அந்த உறுப்பு நம்ம இருமும் பொழுதோ அல்லது மோஷன் போறதுக்கு ஸ்டெயின் பண்ணும் பொழுதோ லேசா வெளியே வந்துட்டு உள்ள போகும். ஸோ அந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம வந்து ஹெர்னியான்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த நார்மலா இந்த அப்டாமினல் லேயர்ஸ்குள்ளார இருக்க உறுப்புகள் அப்டாமினல் வால்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில, மேல் பகுதியில எந்த ஒரு தளர்வு அல்லது வீக்னஸ் இல்லாத பொழுது வெளியே எந்த ஒரு மாறுதலும் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வீக்னஸ் அல்லது வீக் ஸ்பாட் ஏற்படும் பொழுது உள்ள இருக்கிற ப்ரெஷர், அப்டாமினுக்குள்ளார நம்ம ப்ரெஷர் அதிகமானது பொழுது, எப்படி ப்ரெஷர் அதிகமாகும், நம்ம இருமும் பொழுதோ அல்லது தும்மும் பொழுதோ, இல்லை மோஷன் போகும்போது ஸ்ட்ரெயின் பண்றோம், இல்லை படுத்துட்டு இருந்துட்டு லேசா மேலே எந்திரிக்க ட்ரை பண்றோம், இந்த மாதிரி செய்யும் பொழுது நார்மலா வயிற்றுக்குள்ளா இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது எங்க அந்த அப்டாமினல் வால்னு சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதியில் ஒரு வீக்னஸ் இருக்கும், அது வழியா உள்ள இருக்கிற அப்டாமினல் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் லேசா வெளியே புடைச்சிட்டு வரும். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம ஹெர்னியான்னு சொல்றோம்.